பொண்ணுங்க அவங்களுடைய பாதையில் அவங்க ஒரு ரூட்டில் ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருந்தா, தயவு செஞ்சு ஆண்கள் பெண்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி, அவங்க பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒரு லைஃப்பை தேடி ஒரு பாதையை தேடி போவாங்க. ஆண்கள் அந்த நேரத்தில் குறுக்க பூந்து அவங்களோட கஷ்டத்தை, மன ஆறுதலை எல்லாத்தையுமே உங்கள் பக்கம் யூஸ் பண்ணி, திரும்ப அந்த பொண்ணை வந்து மறுபடியும் உங்கள் யூஸ் வரையும் யூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அதே இடத்துல தான் கொண்டாந்து நிப்பாட்டிட்டு போயிடுறீங்க. அதனால் அந்த பெண்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால் அவங்க போகிறாங்களா, அவங்க பாதையில் விட்டுருங்க. ஆண்கள் உங்கள் பாதையை நீங்கள் பாருங்கள். அவங்கள யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவங்க பிரச்சனையை அவங்க பார்த்துப்பாங்க. ஏன் வீணாக குறுக்க போய் அன்புன்ற வார்த்தை, நான் இருக்கேங்கிற வார்த்தை பொய்யா ஒன்று கொடுத்துட்டு அவங்க லைஃப்பையும் வீணாக்கி உங்கள் லைஃப்பையும் வீணாக்கி ஏன் தேவையில்லாத பண்ணுறீங்க? அவங்கவுங்க பாதையை அவங்கவுங்க பாருங்கள். சரிங்களா? ஒரு சின்ன ஒரு அட்ராக்ஷனில், ஒரு பாசத்தில் வர அந்த ஒரு சின்ன விஷயத்தினால எவ்வளோ பாதிக்குது தெரியுமா? உங்கள் லைஃப்பும் பாதிக்குது, பெண்களோட லைஃப்பும் பாதிக்குது. ஸோ தயவு செஞ்சு ஆண்களுக்கும் சொல்கிறேன், பெண்களுக்கும் சொல்கிறேன். ஆண்கள் லைஃப்பில் பெண்கள் போகாதீங்க, பெண்கள் லைஃப்பில் ஆண்கள் போகாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கும். அந்த லைஃப்பை கடவுளாக காமிப்பான். அதை தேடி போங்க. யாரையும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க.